ஒரு கேப்டனாவோ ஒரு பிளேயராவோ பெரிய அளவுக்கு ஒரு ஷைன் பண்ணல. ஏன்னா நியூசிலாந்து வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை ஒயிட் வாஷ் பண்ணுறான். நம்மளோட ஹோமில் வந்து நம்மளை ஒயிட் வாஷ் பண்ணுறான். நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 6 இன்னிங்ஸ்ல 91 ரன் அடிச்சிருக்காரு. ஆமா, அவ்வளவுதான். ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 52, ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட் சம்திங் தான் இருந்தது. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போகும்போதே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல. பும்ரா தான் கேப்டன்சி பண்ணாரு. அந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிங்கிறது வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட ஆஷஸ் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு டிராஃபி இழக்கும் போது ரசிகர்களுக்கு பயங்கர ஒரு ஃபெட்டப் ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம ஒரு இந்த டிசிஷன் எடுத்தது கரெக்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனால் அதை தான் சொல்லிட்டேனே, அவர் ஓடியிலையும் T20லையும் ஒரு நல்ல பிளேயராக இருந்திருக்காரு. டெஸ்ட் ஆமாம், ராஜா கிங் அவர் தான். ஆனால் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சச்சினுக்கு மாதிரி ஒரு ஓப்பனிங்கும் சச்சினுக்கு மாதிரி ஒரு எண்டிங்கும் எந்த ஒரு பிளேயருக்கும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அதே நிலைமை தான் ரோஹித் சர்மாவுக்கும் நான் நினைக்கிறேன். தோனிக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ரோஹித் சர்மாவுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஈஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஹரி. என்ன ஃபைனலி ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து. இதுக்கு முன்னாடி கேப்டன்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை தகவல்னு நம்ம எல்லாரும் இங்கே பேசிட்டு இருந்தோம். பட் அஃபிஷியலாகவே வந்து ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் போட்ட அந்த வாசகத்தை படிச்சிருந்தேன். ஹலோ எவ்ரி ஒன், ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ஷேர் that I am retiring from the test cricket. It has been an absolute honor to represent my country in white. Thank you for all the love and support over the years. I will continue to represent India in the ODI format. அது கரெக்டு தான். அவர் ஓடிஐ விட்டு அடுத்த வேர்ல்டு கப்லேருந்து தான் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அவரை வந்து ஒரு கேப்டன்சிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நியூஸ் நம்ம படித்தோம். கேப்டன்சிலேருந்து ரோஹித் சர்மா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஓப்பனராக வந்து இப்போ அவர் இங்கிலாந்துக்கு போகிறதா இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ ரிட்டையர்மெண்ட்டே அறிவிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து கேப்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கசிஞ்சோடனேயே அவர் வந்து முடிவு பண்ணியிருப்பார். ஒரு கேப்டனாக ஒரு தலைவனாக இருந்தவன் திருப்பியும் தொண்டனாக போய் இருக்க முடியாதுல்ல. இல்லை, அதை வந்து ரோஹித் சர்மாவோட டெஸ்ட்டு ஃபார்மும் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அதே மாதிரி தான் விராட் கோலி வந்து வெளியே போனார். ஆனால் ஒரு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் விராட் கோலி விளையாண்டார்ல, அந்த கட்ஸ் ஏன் இருந்துச்சுன்னா விராட் கோலி இல்ல அததான் நீங்க அங்க பாக்கணும். விராட் கோலி வந்து கேப்டன்சியை கொடுத்துட்டு போனாரு. இவங்க வந்து கேப்டன்சியை புடுங்குறாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எடுத்துட்டாங்க. ஓகே, ஏன்னா ஒரு யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் நமக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாவோட பாஸ்ட் அதை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் அந்த அளவுக்கு ஒரு ஷைன் பண்ணலைங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு கேப்டனாவோ ஒரு பிளேயராவோ பெரிய அளவுக்கு ஒரு ஷைன் பண்ணல. ஏன்னா நியூசிலாந்து வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை ஒயிட் வாஷ் பண்ணுறான். நம்மளோட ஹோமில் வந்து நம்மளை ஒயிட் வாஷ் பண்ணுறான். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நம்ம இழக்கிறோம். ஏன்னா பார்டர் கவாஸ்கர் 10 years ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிங்கிறது வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட ஆஷஸ் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு டிராஃபி இழக்கும் போது ரசிகர்களுக்கு பயங்கர ஒரு ஃபெட்டப் ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கப்பு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம அந்த அளவுக்கு ஷைன் பண்ணலையோன்னு ஒரு விமர்சனமும் இருந்துச்சு. ரோஹித் சர்மாவும் தன்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இன்னிங்ஸ்லயே 93-92 ரன்னோ தான் அடிச்சிருக்காரு. அதாவது நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 6 இன்னிங்ஸ்ல 91 ரன் அடிச்சிருக்காரு. ஆமா, அவ்வளவுதான். ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 52, ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட் சம்திங் தான் இருந்தது. அதுக்கும் இல்லாம பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போகும்போதே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல. பும்ரா தான் கேப்டன்சி பண்ணாரு. அந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறமா பேக் டு பேக் 4 மேட்ச் தோத்து அந்த கப்பையும் நம்ம ஆஃப்டர் 10 இயர்ஸ் அந்த கப்பையும் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு விட்டு ஆரவரத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுல அடிச்சது ரோஹித் சர்மாக்கு அங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்ல இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே நிறைய சொல்லியிருந்தாங்க, ரோஹித் சர்மா அவரே வெளில போயிடணும், இதுக்கு மேல அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் எல்லாரும் மத்தியிலும் பேசப்பட்டு இருந்தது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த டிசிஷன் எடுத்தது கரெக்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இது கரெக்ட் எடுத்து தானே ஆகணும். நீங்கள் சொன்னது தான். விராட் கோலி கேப்டன்சியை கொடுத்துட்டு போனார், இவர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் விளையாண்டாலும் அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விளையாட்டு அவரால் காட்ட முடியுமாங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதை தான் சொல்லிட்டேனே, அவர் ஓடியிலையும் T20லையும் ஒரு நல்ல பிளேயராக இருந்திருக்காரு. டெஸ்ட் ஆமாம், ராஜா கிங் அவர் தான்.
ஆனால் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவர் சோல்ஜராக கூட தன்னோட வேலையை ஒழுங்காக பார்க்கல. அப்படி சொல்ல முடியாது, நான் டீசெண்டாக அதனால தான் சோல்ஜர்னு சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது அடுத்து வந்து கேப்டன்சி யார்கிட்ட போகுதுங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் T20 அண்ட் டெஸ்ட்டில் அவரோட கெரியர் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்தியாவை லீட் பண்ணி கொண்டு போகிறது யாரு அப்படிங்கிறது தான். நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க? இல்லை, அடுத்த டாக்கா பேசப்படுறது லாஸ்ட் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் பார்த்தோம்னா நம்ம வந்து பும்ரா கேப்டன்சி பண்ணி பார்த்தோம். அவருக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு. அண்ட் தென் சுமன் கில்ல நிறைய பேக்கப் பண்ணுறாங்க. இல்லை, சுமன் கில்ல பேக்கப் பண்ணுறாங்க. ஆனால் T20ல ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல்ல பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் டெஸ்ட்டு ஃபார்மட் டோட்டலாக வேறு, அங்கே உள்ள ப்ரெஷர் வேறு, அங்கே விளையாடக்கூடிய டியூரேஷன் வேறு, பிளானிங் வந்து பயங்கரமாக இருக்கணும். இவர் யங் பிளேயரு. இல்லை, வைஸ் கேப்டன்சிலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பெரிய லெவலில் பேசப்பட்டது. இல்லை பேசப்பட்டதுன்னா எவ்வளோ பேக்கப் பிளேயர்ஸ் இருந்தாங்க. வைஸ் கேப்டன்சி கொடுக்குறவர் தான் அடுத்த கேப்டனாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குல்ல அந்த இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் KL ராகுலையும் கன்சிடர் பண்ணோம்ல. KL ராகுலும் ஏஜ் ஆயிடுச்சுல்ல. சுமன் கில்லோட ஏஜ் என்ன, KL ராகுலோட ஏஜ் என்ன, ரெண்டு பேரோட ஏஜையும் பார்க்கணும்ல அந்த இடத்துல. இல்லை, அது இன்னொரு விஷயம் வந்து ஓவர்சீஸில் போய் விளையாடும் பொழுது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு சீனியர் பிளேயரால தான் முடியும். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு தான் விராட் கோலி மாதிரியான பர்சன்ஸ் இருக்காங்களா பேக்கப்ல சப்போர்ட் பண்ணி. விராட் கோலி மாதிரி ஆட்கள் ரோஹித் சர்மா கூட இருந்தாங்க. ஆனால் ஏன் வந்து சோபிக்கலை? தட்ஸ் த மேட்டர். ஏன்னா ஒரு கேப்டனுங்கிறவன் கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு தான் விளையாடுறது தான் ரொம்ப தான் இந்த டீமோட கேப்டன். நான் வந்து ஷைன் ஆகலைன்னா டீம் வந்து ஃபெட்டப் ஆகிடுங்கிறது ஒரு கேப்டனுக்கு எப்போதுமே தெரிகிற விஷயம். KL ராகுலுக்கு அந்த ஸ்கில் இருக்குது, ஒரு கேப்டன்சி ஸ்கில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். சுமன் கில்ல வந்து நீங்கள் ஓடியில் பயன்படுத்துங்க கேப்டனா, அதே மாதிரி T20ல பயன்படுத்துங்க. டெஸ்ட்டில் KL ராகுல் மாதிரியான ஒரு ஆள் தான் வேணும். ஜஸ்பிரீத் பும்ராவை கொண்டு வரலாம். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து வந்தார்னா அவருக்கு என்ன ஆகும்னா இன்ஜுரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 5 டெஸ்ட் விளையாடுறோம்னா 5 டெஸ்ட்டும் அவரால் கண்டினியூஸா விளையாட முடியாது. அதனால அவருக்கு கேப்டன்சி கொடுக்கறது கேள்வியா தான் இருக்கு. நீங்க சொல்ற KL ராகுலுக்கு கொடுக்குறாங்கன்னே வச்சுங்க. KL ராகுலுமே இன்னும் இவ்வளவு நாள் வந்து அவரை எடுத்துட்டு போவாங்கங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த இடத்துல. இல்ல, அவரோட ஆவரேஜும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க இப்ப ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட மிட்ல வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல சுமன் கில் தான் நிக்கிறாரே தவிர KL ராகுல் இல்ல. சரி, KL ராகுலும் லாங் டேர்மா யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவு. ஏன்னா KL ராகுல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்குறாங்க, 1 டவுன் இறக்குறாங்க, மிடில் ஆர்டர்ல இறக்குறாங்க, இன்னும் அவர் கீப்பரை பண்றாரு, ஃபீல்டிங் பண்றாரு. அவர் பண்ணாத ஒரே வேலை இப்போ வரைக்கும் பவுலிங் தான். இப்போ கேப்டன்சியும் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா ப்ரெஷரும் மொத்தமாக சேர்ந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல அடி வாங்கும். ஏன்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு, அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சு கொஞ்சம் பண்ணாரு, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்தோன்னே அவர் வந்து மிடில் ஆர்டரில் விளையாடினாரு ஒரு மேட்ச்சு, அதுக்கப்புறம் எகைன் திருப்பியும் டாப் ஆஃப் தி ஆர்டரில் ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, ஏன் KL ராகுல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, இப்போ ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வந்தது. KL ராகுல் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா கேப்டன்சியை அப்படின்னா அது கேள்வி தான் இந்த இடத்துல. ஓகே, அப்போனா நம்ம வந்து ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று பும்ரா, இன்னொன்று சுமன் கில். எனக்கு தெரிஞ்சு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறோங்கிற மாதிரி BCCI சைட்லேருந்து ஒரு இது வந்துருந்துச்சு. அப்புறத்துக்கான வாய்ப்பு வந்து சுமன் கில்கா கூட இருக்கலாம். ஆனால் ரோஹித் சர்மாவோட இடத்த யார் ஃபில் பண்ண போகிறாங்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறியில்லை. ஏன்னா ரோஹித் சர்மாவை நீங்கள் என்னதான் வந்து ஒரு டெஸ்ட்டில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் அவரும் செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ருத்ராஜ், சாய் சுதர்ஷன் இவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. ருத்ராஜை எடுத்துகிட்டு வருவாங்களான்ங்கிறது பெரிய டவுட்டு தான் இந்த இடத்துல. ரோஹித் சர்மாவை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் வந்து ஹிட்மேன்னு பேர் எடுத்தவர். அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும்னா அது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது முகம், அதாவது ஒரு யங்ஸ்டர் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி சாய் சுதர்ஷன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஜெய்ஷ்வால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, லெஃப்ட் ஹேண்டர். சாய் சுதர்ஷனும் லெஃப்ட் ஹேண்டர். அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் டெஸ்ட்ல மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி ருத்ராஜ்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிற அதுவும் ஒரு கேள்வி. ஏன்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் அவர் எடுத்துட்டு போல, அபிமன்யு ஈஸ்வரனை எடுத்துட்டு போனாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது யாரை எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறதும் பெரிய குழப்பமா தான் இருக்கு இந்த இடத்துல. நீங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு வந்து ருத்ராஜ் கரெக்டாக இருப்பார்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், யங்ஸ்டர், நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் போட்டு பேசும்பொழுது அந்த இடத்துல ருத்ராஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். நீங்கள் சாய் சுதர்ஷனையும் எடுத்துகிட்டு போங்க.
இருந்தாலும் ருத்ராஜுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படணுங்கிறது தான். ஏன்னா நல்ல ஒரு ரஞ்சிலெலாம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு, நல்ல விளையாடக்கூடிய ஒரு ஸ்கில் உள்ள பிளேயர். அதனால நீங்கள் ருத்ராஜை கன்ஃபார்மாக டொமஸ்டிக்லேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகிற பிளேயர்னால் நீங்கள் ருத்ராஜையும் கூட்டு போகலாம், சாய் சுதர்ஷனையும் கூட்டு போகலாம். ரோஹித் சர்மாவோட இந்த ரிட்டையர்மெண்ட்டு இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு இழப்பாக இருக்கும்? இழப்புன்னு சொல்ல அதான் சொன்னனே, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆள் வேணும். இழப்புங்கிறது ரொம்ப சொற்பமான ஒரு விஷயமா தான் நான் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்மேட்லையும் கேப்டனாக இருந்த ஒருத்தர். ஆமாம், அப்படிங்க அது டக்குன்னு முடிவெடுக்கிறாங்கன்னா அவரோட ஃபார்ம் பார்க்கணும், அவரோட ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து உடனே கேட்கலாம், நீங்கள் ஏன் விராட் கோலி மேலே பக்கம் கேமராவை திருப்ப மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா விராட் கோலி வந்து ஹோம்லேயும் சரி அவேலையும் சரி ஒரு சச்சினுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு செஞ்சுரிஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு கேமாக இருக்கட்டும் விராட் கோலி காமிச்சிருக்காரு. விராட் கோலி உங்களுக்கு கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு தேவை. டெஸ்ட் ஃபார்மேட்டில் இப்போதைக்கு அவர் மாதிரியான ஒரு ஆள் பேக்கப்பில் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சுமன் கில் மாதிரியான ஆட்களால் செயல்படவே முடியும். ஆக மொத்தத்தில் ரோஹித் சர்மாவோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேயரை தான் நம்ம தேடணுமே தவிர அது இழப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் வந்து விட்டு வச்ச இடத்த இன்னொருத்தர் வந்து நிரப்புவார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏஜ் ஃபேக்டர், அவரோட ஃபார்ம் ஃபேக்டர். ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 2013-14 டெஸ்ட்டு டெபு பண்ணார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகெயின்ஸ்டாக. அங்கேயே வந்து செஞ்சுரியும் பதிவு பண்ணார். செஞ்சுரியோட ஸ்டார்ட் பண்ண பிளேயர் தான் ரோஹித் சர்மா மேலே. நீங்கள் வந்து ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் ஸ்ட்ரக் ஆகிட்டார். ஓடி T20 தான் பயங்கர ஒரு பிளேயராக இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2019 தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு எகெயின்ஸ்டாக ஹோமில் வந்து எகெயின் வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் விராட் கோலி கேப்டன்சிலேருந்து விலகுறாரு, இவருக்கு கேப்டன்சியை கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. இது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவரை வந்து கம்பேரிட்டிவ்லி T20 ஓடியை விட டெஸ்ட் கம்மி தான். 4500 சம்திங் ரன் தான் டெஸ்ட்ல அடிச்சு. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா T20லேருந்து ரிட்டையர் ஆனாரு. T20 வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்துட்டு அந்த மண்ணுக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டு போன ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. டெஸ்ட்லேயும் அதே மாதிரி பாலர் கவாஸ்கர் டிராஃபியை வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி விடை பெற்றுட்டு இருந்தாருன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் இப்போ அவர் போற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது BCCI வந்து அவரை ட்ராப் பண்றதுனால நீங்க என்ன ட்ராப் பண்ண வேணாம், நானே போயிடுறேன்னு சொல்லி எடுத்த ஒரு டிசிஷன். கண்டிப்பா நான் இது என்ன சொல்லணும்னா, சச்சினுக்கு மாதிரி ஒரு ஓப்பனிங்கும் சச்சினுக்கு மாதிரி ஒரு எண்டிங்கும் எந்த ஒரு பிளேயருக்கும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அதே நிலைமை தான் ரோஹித் சர்மாவுக்கும் நான் நினைக்கிறேன். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமை தான். தோனிக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ரோஹித் சர்மாவுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ண முடியும், போய் தானே ஆகணும். ரோஹித்துக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களும் பாயும் சொல்லணும். அவ்வளோ அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு வழி கொடுத்து தான் ஆகணும். அவர் எடுத்த டிசிஷன் இந்த நேரத்தில் வந்து சரியான முடிவு தான். ஏன்னா வந்து ஒரு பதவியில் இருக்கிறவங்கள டக்குன்னு தூக்குறது அப்படிங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். பட் அது நடக்குதுங்கும் போது அதை விட்டு விலகி வந்துட்டாரு. அடுத்தது ஓடிஐயில் அவர் நிறையா பார்க்கலாம். இனிமேல் நிறையா இன்னும் ஓடிஐயில் இப்போ வந்து ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு. 2027 வேர்ல்ட் கப் இருக்குது. அது வரைக்கும் அவரோட பயணம் ஓடிஐயில் தொடரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து கப்பை வாங்கி கொடுத்து அதுலேருந்து ஓடிஐலேருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாருன்னா எல்லா ரசிகர்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.